இன்றைக்கி நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஃபாஸ்ட் கலர் படத்துடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனையோ விதமான வித்தியாசமான சூப்பர் பவர் சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வேறு லெவலான ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அது என்ன சூப்பர் பவர், அந்த சூப்பர் பவரால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த சூப்பர் பவரை வச்சு நம்ம ஹீரோயினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற கதை தான் ஃபாஸ்ட் கலர். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் பயங்கரமாக வறண்டு போன ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு பாட்டியோடைய வாய்ஸு, மனிதர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இயற்கையை பயங்கரமாக அழிச்சிட்டாங்க. இந்த ஊரில் மழை பெஞ்சு பல வருஷம் இருக்கும், எங்களால் சாப்பாட்டை கூட உற்பத்தி பண்ண முடியல, குடிக்க தண்ணி கூட கிடைக்கல, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் விட ரூத்தை நினச்சி தான் எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் தான் ரூத். அவங்க பயங்கர வேகமாக ஓடிட்டே இருக்காங்க. ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. கையிலலாம் டைட்டாக கயிறை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு மோட்டலுக்கு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப ஒரு லேடியும் ஒரு சின்ன குழந்தையும் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, தண்ணியும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, ரூம் ரேட்டை விட தண்ணியோடைய ரேட் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் போல். தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு கையை காலெலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுக்கான வழி எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்துட்டே இருக்காங்க. மேப்பில் பார்த்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு கை நடுங்க ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க உடையக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கீழே தூக்கி வச்சுட்டு கீழே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி, நீங்களும் உங்கள் குழந்தையும் சேஃபான இடத்துக்கு போயிடுங்க, பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நம்ம ஹீரோயின் ஃபோனை தூக்கி போட்டு அந்த கட்டில் மேலே ஏறி கட்டில் பயங்கர டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. திடீர்னு பெருசாக நிலநடுக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடமே பயங்கரமாக ஆடுது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக வலிக்குது போல், செம்மையாக கத்துறாங்க. ஒரு வழியாக அந்த நிலநடுக்கம்லாம் ஓஞ்சிடுது. போலீஸ்லாம் வந்து அந்த லேடி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு ஆஃப் பாயில் ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தொண பேசிக்கிட்டே இருக்கான். காஃபி வாங்கி குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு காஃபிலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறப்ப, சும்மா வாங்கி குடிங்க, நானே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த காஃபியையும் வாங்கி குடிக்கிறாங்க. அவனும் பேசி முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கார் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்தாங்கல்ல, ஒரு போலீஸ் அதை கண்டுபிடிச்சிட்டு அதை பற்றி எழுதிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாங்க. அந்த போலீஸ்கார் நம்ம ஹீரோயினையுமே பார்க்குறாரு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த டைமில் இப்போ ஒருத்தன் காஃபி வாங்கி கொடுத்தான் பார்த்தீங்களா, ஹாய் ஹனி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்ல வேலை நம்மளை காப்பாற்றலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் ஏறிக்கிறாங்க. காரில் போயிட்டே இருக்கிறப்ப கூட அவன் பயங்கரமாக தொண பேசிக்கிட்டே வருவான். நம்ம ஹீரோயின் அமைதியாக போவாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இங்கேருந்து ஒரு 20 மைலில் ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் மட்டும் என்ன ட்ராப் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரின்னு சொல்லிட்டு அவனும் கார் ஓட்டிக்கிட்டே போவான். நல்லா பேசிக்கிட்டே போகிறப்ப, ரூத் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், நான் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், உன்னால் உனக்கும் பிரச்சனை மற்றவங்களுக்கும் பிரச்சனை, ஒழுங்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ஹீரோயின் கையில் வச்சிருக்கிற கன்னை டப்பால்னு தூக்கி அவனுடைய கையில் ஷூட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. இவன் தடுக்க பார்க்குறான். நம்ம ஹீரோயின் எப்படியோ அவங்ககிட்ட தப்பிச்சு எகிரி ஓடி போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு கடைக்குள்ளே போயிட்டு அந்த கடையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வாங்கிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே டைமில் இந்த சயின்டிஸ்டோடைய கார் உடஞ்சி போய் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு போலீஸ் வந்துட்டு இந்த காருக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அந்த காருக்குள்ளே இருந்தவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தேடிட்டே இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோயின் ஒரு கடைக்குள்ளே வந்திருப்பா பார்த்தீங்களா, அந்த கடைக்கு வந்து நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். அதே டைமில் நம்ம ஹீரோயின் ஒரு மோட்டலுக்குள்ளே போயிட்டு, என் கையில் காசு இல்லை, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா, நான் ஏதாவது உனக்கு வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்சமாக வேலை செய்கிறாங்க. அந்த லேடி ரொம்பவும் நல்லவங்களா இருப்பாங்க போல். இன்றைக்கி நைட் நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிக்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுடைய அம்மாவையும் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, பாட்டி வெளியே ஒரு ட்ரக் இருக்குல்ல, அந்த ட்ரக்கை நான் சரி பண்ண போகிறேன், கொஞ்சம் டூல்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சரி அதெல்லாம் காலைல போயிட்டு பார்த்துக்கலாம், நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இந்த பாட்டி வெளியே வந்து தம் அடிச்சுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சூப்பர் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை அப்படியே சுக்கு நூறாக தூளாக உடச்சிட்டு அதை மறுபடியும் அப்படியே ஒன்று சேர்க்குற மாதிரியான வேறு லெவலான ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அந்த தம்மை அப்படியே துண்டாக உடச்சிட்டு மறுபடியும் அதை அப்படியே சேர்க்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. இந்த பாட்டி அப்படியே ஓடி போயிட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படியே அமைதியாக எதுக்கு இவ வந்தா அப்படின்ற
மாதிரி பார்த்துட்டு அந்த சிகரெட்டை அப்படியே மறுபடியும் ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்த்துட்டு, இப்போ நீ எதுக்கு எங்களை தேடி வந்த? உன்னால் எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. நீ இறந்து போயிட்டு வந்தானே ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கேன். இப்போ எதுக்கு மறுபடியும் எங்களை தேடி வந்திருக்க? உன்னால் உன் பொண்ணுக்கு தான் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப, என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உன் பொண்ணு உன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறப்ப, என்னுடைய பிரச்சனையை உங்களால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப, நான் இங்கேருந்து போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாக்குவாதம் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட கூப்பிட்டுக்கிட்டு போகாமல் பக்கத்தில் ஏதோ மாட்டு கொட்டகை மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு தங்க வச்சுட்டு உன் கையை காலெலாம் கட்டி போட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ என்னுடைய உடம்பை என்னால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. 12 மாதத்தில் 2 வாட்டி மட்டும்தான் பிரச்சனை வந்துச்சு, இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட் அந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டே இருக்கிறப்ப பயங்கரமாக நிலநடுக்கம் வருது. அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த குட்டி பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி அந்த பாட்டி பார்த்துக்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டி அந்த குட்டி பொண்ணை வெளியே கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டுக்கிட்டு வந்து, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட இதுதான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு எந்த விதத்துலையுமே ஃபீல் இல்லாமல் அப்படியே நிற்கிறா. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுநாள் அந்த சயின்டிஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பேக் அந்த வண்டியிலேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டே இருக்கான். அங்கே சீன் கட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி உள்ளவா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து உட்காடுறாங்க. அந்த ஊரில் தண்ணிக்கு பெரிய பிரச்சனை போல், தண்ணியை ரொம்ப அப்படியே அளந்து தான் ஊற்றி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு ஒரு பவுலில் சாப்பிட்டுட்டே இருப்பா. அது என்னுடைய பவுல், ஆனால் சின்ன வயசில் நான் உடைச்சிட்டேன், திருப்பி சரி பண்ண முயற்சி பண்ணனால சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேட்குறா. நீங்கள் அந்த பொண்ணிட்ட சொல்லலையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் எதுவுமே சொல்ல, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பழங்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருக்கிறப்ப ஒரு பவுலை உடச்சிட்டு அந்த பவுலை சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு இருக்கிற சூப்பர் பவர் மாதிரியே நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு சூப்பர் பவர் சின்ன வயசில் இருந்திருக்கும். அந்த சூப்பர் பவரை வச்சு நம்ம ஹீரோயின் அந்த பவுலை உடச்சி சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டோடனே திடீர்னு பயங்கரமான நிலநடுக்கம் வர மாதிரி ஆகிட்டு இருக்கும். இந்த பாட்டிக்கு இதனால் பெரிய பிரச்சனை, பெரிய கவலையே வந்துட்டு இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள்லேயே நம்ம ஹீரோயின் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. வளர்ந்த உடனே இதுக்கு மேலே நான் வீட்டில் இருந்தேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தனியாக வெளியே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வரப்ப, உன்னை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு மறுபடியும் அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா, நீ ஏதாவது எனக்கு பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அங்கே ஒரு பவுல் இருக்கும். அந்த பவுலை அவள் தூக்க முயற்சி பண்ணுவா. கொஞ்சம் தூரம் தூக்குவா, டப்புன்னு கீழே போட்டுருவா. மறுபடியும் முயற்சி பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த பவுலை அந்த பொண்ணு அப்படியே தூக்கி அப்படியே சுக்குநூறாக தனித்தனியாக உடைச்சி அதை அப்படியே மறுபடியும் ஒன்று சேர்ப்பா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுவாங்க. நீ எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற, என்னால் முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பாட்டி சொல்லுவாங்க, எங்களுடைய கண்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான கலர்ஸ்லாம் தெரியும், என்னுடைய கண்ணுக்கு 56 விதமான கலர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறப்ப, அந்த குட்டி பொண்ணுமே சொல்லுவா, என்னுடைய கண்ணுக்குமே நிறைய கலர்ஸ் தெரியும், அந்த கலரை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாளியை வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே முடியல. அந்த டைமில் அந்த குட்டி பொண்ணு ஒரு பவுலை தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு, இந்த பவுலை வச்சு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம ஹீரோயின் ஏதோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க விண்டோ கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டுறாங்க. அந்த பொண்ணு மேலே போயிட்டு பார்த்துட்டு, எதுவும் கல் கட்டெல்லாம் இங்கே வரவே இல்லை, அம்மா தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அம்மா நான் எதுவுமே பண்ணவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி போயிட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப, நீ எதுக்கு இந்த கண்ணாடியை சரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் சின்ன பொண்ணாக இருக்கேன்ல, இது பெரிய சக்தி அப்படின்னு சொல்கிறப்ப, சும்மா முயற்சி பண்ணி சரிப்பட்டு வந்துருச்சுன்னா ஓகே தானே அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த குட்டி பொண்ணு முயற்சி பண்ணுறா. இருக்கிற எல்லா கண்ணாடியையுமே அப்படியே ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒன்றா சேர்த்துட்டு இருப்பா. டப்புன்னு உடஞ்சிருது. நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த போலீஸ் நம்ம ஹீரோயின் போனால் அதே கடைக்கு போயிட்டு ஏதாவது வித்தியாசமான பொண்ணோ வித்தியாசமான ஆளோ இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, 2 பேர் வித்தியாசமும் வந்தாங்க, நான் இது வரைக்கும் இந்த ஊரில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லிகிட்டே இருக்கான். அதே டைமில் நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, இந்த ட்ரக்கை நான் சரி பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறப்ப, சரி நானும் இப்போ வெளியே போக வேண்டியது தான் இருக்குது, உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி செலவாகுது, அவளுக்கும் சேர்த்து தண்ணி வாங்கணும், நம்ம இங்கேருந்து கடைக்கு போகலாம், உனக்கு தேவையான பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் வீட்டில் விட்டுட்டு போயிட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி உலகம் முழுக்க நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஹீரோயினை உலகம் முழுக்க இருக்க நிறைய சயின்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப ஃபோன் ரிங் அடிக்குது. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணவே இல்லை. அந்த ஃபோன் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் மோட்க்கு போயிடுது. அந்த பக்கம் பேசுகிறவங்க
அவங்க ஏதோ ஒரு கோட் வேர்ட் மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. அதே டைமில் அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டியும் அந்த பேத்தியும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் என்னுடைய சக்தியை நான் கண்ட்ரோல் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு பவுலை வச்சுக்கிட்டு அந்த பவுலை உடச்சி சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அந்த பவுலை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப பயங்கரமாக காத்தடிக்குது. பின்னாடி ஒரு காத்தாடி இருக்குது. அந்த காத்தாடி அந்த காற்றுல பறந்தே போயிடும் போல். அந்த டைமில் கரெக்டாக அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு திருட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பா போல். அந்த கடையில் இருக்க ஒரு சில டூல்ஸை அப்படியே துண்டு துண்டாக மாற்றி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கா. மறுநாள் அந்த பொண்ணு சரி பண்ணிகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி ஆன் பண்ணி கேட்குறாங்க. இது ஒரு கோட் வேர்ட் தான் வந்திருக்கு. அந்த பாட்டி போயிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்கார தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த பாட்டியை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல். அந்த போலீஸ்கார தாத்தா கேட்குறாரு, ரூத் வீட்டுக்கு வந்திருக்காளா, அவளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, நிறைய சயின்டிஸ்ட் அவள் பின்னாடி தேடி வந்துட்டாங்க, சீக்கிரமாக அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினை உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு கேட்குறா, எதுக்காக எங்கள் அம்மாவை இங்கேருந்து அனுப்புறீங்க, அம்மா நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லை நான் போகிறதில்ல, உனக்காக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பாட்டி அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த சயின்டிஸ்ட்டை காமிக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டு கூட இன்னொருத்தனும் இருக்கான். அவன் இருந்துக்கிட்டு இந்த சயின்டிஸ்ட்டை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு கையில் கிடச்சி நீ விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க சக்தியை வச்சு இந்த பூமியில் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸையே நகர்த்த முடியும், அந்தளவுக்கு சக்தி கொண்டவ அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்குறதே பெரிய அபூர்வமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுடைய சக்தி என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, உன்னால் உன் பொண்ணுக்கு தான் பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த ட்ரக்கை ரெடி பண்ணிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டியும் போயிட்டு பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணை பயங்கரமாக பாராட்டுறாங்க. பாராட்டிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பாட்டி பார்க்குறாங்க, அந்த பொண்ணு ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த டூல்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் கராஜிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை நீ போய் சொல்கிற, அந்த கடைக்கு போகிறப்ப உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த டூல்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்திருக்க, அந்த சக்தியை வெளியே பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ எதுக்கு அந்த சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேள்வி கேட்குறா. அந்த டைமில் கரெக்டாக அந்த போலீஸ்காரர் தான் அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே இங்கே தேடி வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு ரூத் இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு செமையாக கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார், எங்கள் அம்மாவை எங்கேருந்து போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பார்த்து கேட்குறப்ப தாத்தாவை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் தான் என்னுடைய அப்பா, உன்னுடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்கார தாத்தா அந்த பேத்தியை பார்த்து எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த சாவியை கையில் கொடுத்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் சோகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு பின்னாடியே போயிட்டு, அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா, எவ்வளோ நாள் என்னை விட்டுட்டு போயிட்டு தானே இருந்தீங்க, ப்ளீஸ் என்னை கூப்பிட்டுக்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. நீலாம் என் கூட வரக்கூடாது, இது ரொம்பவும் கேவலமான ஒரு உலகம், நான் இங்கேருந்து வெளியே போயிட்டு தனியாக வாழ்கிறப்ப ட்ரக்குக்கு பயங்கரமாக அடிமையாயிட்டேன், பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தன் என்னை கெடுத்துட்டு உன்னை கொடுத்துட்டு போயிட்டான், உன்னை கலைக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, கஷ்டப்பட்டு நான் உன்னை பெற்றுக்கிட்டேன், ஆனால் என்னால் வளர்க்க முடியல, எங்கள் அம்மாட்ட கொடுத்து உன்னை வளர்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து அந்த கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு சோகமாக அவங்க அம்மா போகிறத அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா பெட்ரோல் காலியாகி அப்படியே வண்டி ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஹீரோயின் கார்லேருந்து இறங்கி ஏதாவது கேன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஏதோ அந்த பொண்ணை பற்றி நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் பயங்கரமாக வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கேன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போனால் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் பெட்ரோல் பிடிச்சிட்டே இருக்காங்க. பெட்ரோல் பிடிக்கிறப்ப கூட அந்த பொண்ணுடைய ஞாபகமாகவே இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அந்த பெட்ரோல் கேன் அப்படியே கீழே போட்டு குடுகுன்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே கீழே படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்படுது. அப்படியே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோயினுக்கு பிரசவமாகி ஃபஸ்ட் நாள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு இதே மாதிரி தான் ஒரு சக்தி வெளிப்பட்டிருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ஒரு தண்ணி டேங்க் உடஞ்சிக்கிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே ரொம்பிட்டு இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு விழுந்துட்டு இருப்பா. அது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மயக்க நிலையில் இருந்து எந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த குட்டி பொண்ணு காணாமல் போயிட்டு இருப்பா. எப்படியோ நம்ம ஹீரோயின் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த தண்ணிக்குள்ளே முங்கி அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றிருப்பாங்க. அந்த பொண்ணு எப்படியோ உயிரோட தான் இருந்திருப்பாங்க. இதனால தான் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை கூட கூப்பிட்டுக்கிட்டு போக மாட்டாங்க. இவங்களுடைய உடம்புக்குள்ளேருந்து வெளியேற சக்தினால அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட
பயப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரியல் டைமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினால் அந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு நிறைய கலர்ஸ் அப்படியே வானத்தில் பயங்கரமாக அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியுது. நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெதரையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. நம்ம ஹீரோயின் நினச்சாங்கன்னா மழை பெய்ய வைக்க முடியும், நம்ம ஹீரோயின் நினச்சாங்கன்னா வெயில் காய வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அம்மா எனக்கு சக்தி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா வீடியோ அலங்கோலமாக இருக்குது. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அம்மாவையும் காணும், பொண்ணையும் காணும். நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு எங்கே என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட்லாம் வீட்டுக்கு வந்து உன்னை பற்றி விசாரித்தாங்க, நாங்கள் யாருமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு அவளுடைய சக்தியை பயன்படுத்திட்டா. டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நீ எப்படியும் அந்த பொண்ணை தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா அங்கே வராங்க. உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக சொல்கிறாங்க, என்னுடைய சக்தியை என்னால் பயன்படுத்த முடியுது, எல்லா கலர்ஸுமே என்னுடைய கண்ணுக்கு தெரியுது, நான் எல்லாத்தையுமே என்னால் கட்டுப்படுத்த முடியும், என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் இந்த தாத்தாவும் பாட்டியும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க. அந்த குட்டி பொண்ணை ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு அந்த டோரை உருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அந்த பொண்ணால் அது முடியவே இல்லை. அதே டைமில் நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு கார்லேருந்து கெத்தாக இறங்கிட்டு அப்படியே அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி பயங்கரமாக மழை வர வைக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்மையாக மழை ஊற்றுது. இந்த டைமில் அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா நம்ம ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்க்குறப்ப அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வெளியே கன்னோட வெளியே வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கன்னை எய்ம் பண்ணுறாங்க. இங்கே இந்த பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அப்படியே கன்னை எய்ம் பண்ணுறாங்க. நம்ம பாட்டி சும்மா இருப்பாங்களா? நம்ம பாட்டி தான் வேறு லெவல் பாட்டியாச்சு. டக்குன்னு அங்கே இருக்கிற கன் எல்லாத்தையுமே அப்படியே உருக்கி விட்டுடுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த கதவெல்லாம் அப்படியே தூசியாக மாற்றி அந்த பேத்தியை வெளியே வர வைக்கிறாங்க. இப்போ இந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னுடைய பேத்தியையும் என்னுடைய பொண்ணையும் இங்கேருந்து போக வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் என்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து அந்த பாட்டியை கட்டி பிடிக்கிறா. அந்த பாட்டி கையில் எதையோ கொடுத்துட்டு உங்கள் அம்மா உனக்காக வந்திருக்கா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு செம்ம சந்தோஷமாக கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கிறப்ப பாட்டி உங்ககிட்ட உன்னை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஒரு பேப்பரை கொடுக்குறா. என்னம்மா எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறப்ப அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா, நம்மள மாதிரியே இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்படியே சந்தோஷமாக இவங்க அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறானுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சக்தி இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சக்தி வரமா சாபமா உங்களுக்கு என்ன தோணுது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.